ஹாய் ஆல். ப்ரீவியஸா டிமார்ட் ஹால் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேங்க. இன்னும் யாரெல்லாம் அதை பார்க்கலையோ டூ செக் இட் அவுட் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். நான் ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐட்டம்ஸே தான் ஹோம் சென்டர் அண்ட் ஸ்பார் மார்க்கெட்ல நான் கோயம்புத்தூர் புக்ஃபீல்ட்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸ்பார் மார்க்கெட்ல இயரிங்ஸ் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் நான் நல்ல குவாலிட்டியில இருக்கிறதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஹோம் சென்டர்ல ஃபியூ கிச்சன் வேர் அண்ட் குக்வேர் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அங்க ரெண்டுமே வாங்கினேன். என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹோம் சென்டர்ல வாங்கியிருந்தேன். அண்ட் ஸ்பார் மார்க்கெட்ல இவ்வளவு ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தாங்க. நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸ்பார் மார்க்கெட்ல என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு லாக்இன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். நல்லாவே ஸ்டர்டியா இருக்கு. நம்ம லைக் மக்கானாஸோ இல்ல பொரியெல்லாம் செஞ்சோம்னா லைக் ரொம்ப நாளைக்கு நவுத்து போகாம ரொம்பவே நல்லா இருக்குங்க. சோ லாக்இன் ஏர் டைட் கண்டெய்னர். இது எவ்வளோ பாத்தீங்க அப்படின்னா ₹230. இப்படி நம்ம ஓபன் பண்ற மாடல். சோ நல்ல ஒரு லைட் வெயிட்ல நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இந்த பவுல் இது சர்விங் பவுல். இது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீல இருந்துச்சு. இதே கலர்ல நம்ம இன்னொன்னு எடுத்துக்கலாம். வேற கலர்ல எதுவும் எடுக்க முடியாது. சோ இதே கலர்ல நான் பை ஒன் கெட் ஒன்ல இன்னொன்னு வாங்கியிருந்தேங்க. இது எவ்வளவுனா ₹140. சோ இது ஒண்ணு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. அண்ட் இது ரைஸ் கொலாண்டர்னு சொல்லுவாங்க. அதாவது லைக் நம்ம அரிசி எல்லாம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு ரவுண்டான ஷேப்ல ஒரு ஸ்டீல் தான் இது. சோ இதுல நம்ம ரைஸ் கழுவிக்கலாம். ரைஸ் மட்டும் இல்லைங்க, வெஜிடபிள்ஸ், கீரை எது நம்ம வாஷ் பண்ணணுமோ இதுல ஈஸியா வாஷ் பண்ணிக்கலாம். ரவுண்டா இருக்கனால ஈஸியா நமக்கு பிளேஸ் பண்ணிக்க முடியுது. சோ இது வாங்கியிருந்தேன். அண்ட் இது ஸ்டோர் கண்டெய்னர்ஸ். இது வாங்கியிருந்தாங்க. இதுல இன்னொன்னு வரும். இது ஓபன் பண்ணிட்டேன். சோ 750 ml. இது எவ்வளவு காஸ்ட்னா $299 தாங்க. மூணுமே சேர்த்து $299 தான். சோ செம்ம ஆஃபரா இருந்துச்சு. சோ இதை வாங்கியிருந்தா பிளாஸ்டிக் தான். சோ தூள் பிடிக்காம இருக்கும். ஈஸியா நம்ம ஏர் டைட்டாவும் இருக்கும். சோ யூஸ் பண்ணிக்க நல்லா இருக்கும். அண்ட் இது பிளாஸ்டிக் மக் ஒன்று வாங்கியிருந்தேன். ₹65 தாங்க. ஏதாவது மில்க் ஷேக்ஸோ நம்ம இல்ல ஜூசஸ் குடிக்கிறதுக்கு லைக் ஒரு ஷாப்ல போய் குடிக்கிற அந்த ஃபீல் வேணும்னா இது உண்மையாவே அது பிடிக்கிறவங்களுக்கு இது ஒரு பிடிச்ச ப்ராடக்டா இருக்கும். அண்ட் இது ஒரு சாஸ் பேன் தான். ஆனா இதுல என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னா, நம்மளோட ஸ்டவ்வோ எலக்ட்ரிக் எதுல யூஸ் பண்றோமோ அங்க இது நீக்கிதா ஸ்டர்டியா அப்படிங்கிறது தெரியாம நான் வாங்கிட்டேன். எங்க வீட்டுல ஸ்டவ்ல நான் வைக்கிறப்போ இது சுத்தமா பேலன்ஸே இல்ல, நிக்கவே இல்லை. நம்ம குடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கு. சோ அது மட்டும் இந்த மாதிரி குட்டி ஷேப் ரவுண்டா எடுக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. இது அரௌண்ட் ₹380 வந்துச்சு. இந்த மாதிரி டப்பாவேர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன். பிங்க் அண்ட் ப்ளூ இந்த ரெண்டு கலர்ல எடுத்திருந்தேன். இது உண்மையாவே லஞ்ச் எடுத்துட்டு போறக்கோ இல்ல ஃப்ரிட்ஜ்ல நம்ம ஏதாச்சும் கிரீன் சில்லிஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் ஒன்று வாங்கியிருந்தேங்க. ஒரு லீஃப் ஷேப்ல ரொம்ப அழகா இருந்துச்சு. ஓகே, நம்ம டைனிங் டேபிள் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒண்ணு வாங்கியிருந்தேன். இது காஸ்ட் அரௌண்ட் $240 வருது. பார்த்தா ரொம்ப கியூட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ இதை வாங்கிருந்தோம். நம்ம ஒரு சர்விங் பவுல் பார்த்தோம் பாத்தீங்கன்னா, அதே இதுல ஒரு பிளேட் அதே கலர்ல. இது எவ்வளவு அப்படின்னா $120. இது ஒண்ணு வாங்கிருந்தேன். சோ இந்த பவுல் வித் பிளேட் ரெண்டுமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர்ல வாங்கிருந்தேன். சோ அவ்வளவுதாங்க ஸ்பார் மார்க்கெட்ல நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. இப்போ ஹோம் சென்டர்ல என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஹோம் சென்டர்ல இந்த கியூட்டான ஒரு சாப்பிங் போர்டு வாங்கியிருந்த, பேம்பு சாப்பிங் போர்டு. இது அரௌண்ட் $150 தான் வந்துச்சு. ரொம்ப காம்பாக்டா
சின்னதா கியூட்டா இருந்துச்சு. இது நம்ம யூஸ் பண்ணலைனாலும் டெக்கோர் பண்றதுக்கு, கிச்சன் ஐட்டம்ல டெக்கோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோல வந்து 3 kgs ஹூக் மாதிரி ஒண்ணு காட்டியிருந்தேன். சோ அந்த மாதிரி ஹூக்ல இது லைட் வெயிட்டா இருக்கு. சோ இதை நம்ம ஹேங் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு டெக்கோரா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து 2 பேம்பூ ட்ரைவர்ஸ், அதாவது லைக் நம்ம மக், காஃபி மக்ஸ் இல்ல வந்து பிளேட்ஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இது அரௌண்ட் 200, ஈச் 200, ஸோ ரெண்டும் சேர்த்து 400. அண்ட் இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ், இது ஒண்ணு எல்லோ கலர்ல ஒண்ணு, கிரீன் கலர்ல ஒண்ணு வாங்கியிருந்தேன். இது ரேப் பண்ணி லைக் பேப்பர் எடுத்துட்டு வரக்காக ரேப் பண்ணி எடுத்து கொடுத்துருந்தாங்க. நான் இதை ஓபன் பண்ணி பார்த்தனால எப்படி இருக்கு. ரெண்டுமே உண்மையாவே சொல்லுங்க நல்ல குவாலிட்டி. டீ கிளாஸ், லைக் நம்ம கடையில வந்து டீ குடிச்சோம் அப்படின்னா அந்த ஃபீல் கொடுக்கறதுக்காக 2 வாங்கியிருந்தேன். ரொம்ப கியூட்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சோ அதனால இது 2 வாங்கியிருந்தேங்க. அண்ட் இந்த ஒரு காஃபி மக், இட் காஸ்ட் அரௌண்ட் 120. ரொம்பவே நான் இந்த மாதிரி காஃபி மக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலா வந்து வீட்டுல இருக்க சில்வர் டம்ளர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். சரி ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒயிட்ல இந்த கலர்ல வாங்கியிருந்தேங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய், உண்மையாவே நல்ல ஒரு வெயிட்டோட நல்ல ஸ்டீல் கடாய் தான் இது. இது வந்து 500 தாங்க ஹோம் சென்டர்ல. 1.5 லிட்டர்ஸ் வந்து இதுல யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்து வெயிட் இருக்கு. இது வந்து நம்ம வாஷர் சேஃப் தான், இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம். நம்ம ஈஸியாவே இருக்கு. இது கூடயே சேர்ந்து லிட்டு வந்து தனி காஸ்ட் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, அதுல டேக் இல்ல. 500K ரெண்டுமா இந்த தனித்தனியாவான்னு தெரியல. பட் நல்ல ஒரு கிளாஸ் லிட் நம்ம வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உண்மையாவே வந்து ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டியில ஜஸ்ட் 500க்கு இது வந்து செம ப்ராடக்ட் தான். அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரையிங் பேன் வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து நல்ல ஒரு வெயிட் தாங்க. நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் ஃபியோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்ல 24 சென்டிமீட்டர்ஸ் ஆமா. இதுவுமே டிஷ் வாஷர் சேஃப் தான். இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 400 தான். பட் நல்ல ஒரு வெயிட்லவே இருந்துச்சு. தனியா வந்து எங்க ஊர்ல நான் வாங்கியிருந்த ஒரு 2 செராமிக் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன். சால்ட், டேபிள் சால்ட் அண்ட் ராக் சால்ட் போட்டு வைக்கிறதுக்கு கியூட்டா இந்த மாதிரி ஒரு செராமிக் பவுல், க்ளோஸ் பண்றதுக்கு இந்த ஒரு கியூட் லிட்டோட இது ஒண்ணு வாங்கியிருந்தேங்க. வேற போயிட்டு ஒயிட் வித் ப்ளூ, இது ஒயிட் வித் எல்லோ மாதிரி இது ஒண்ணு வாங்கியிருந்தேன். ஒரு டேபிள் சால்ட், இன்னொன்று ராக் சால்ட் போட்டு வச்சுக்கிறதுக்கு. இது கியூட்டா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 2 பவுல் வந்து வாங்கியிருந்தேங்க தனியா. எனக்கு தெரிஞ்சு 500 to 600 பக்கம் ஈச் வந்துச்சு. பேசி டிஸ்கவுண்ட்ல கம்மி பண்ணி தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. இன்னும் எங்க வீட்டு கவுண்டர் டாப் வந்து பிளாக் கலர். ஸோ பிளாக்லயே எடுத்தோம்னா சுத்தமாவே டிஃபரன்ஸ் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒயிட் என்ன இருந்தாலும் அழுக்காவும் பார்த்து நம்ம சேஃபா கிளீன் பண்ணி வச்சு 2 ஃப்ளோர் மேட்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஒண்ணு வந்து லைக் ஃப்ளோர்ல இருந்த கொஞ்சம் கூட ஷேக் ஆகாம ஸ்லிப் ஆகாம இருக்கும். லைக் பாத்ரூம்ஸ் முன்னாடி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்லிப்பரியா இருக்காது. இன்னொன்னு வந்து ஒரு லாங் மேட், கிச்சன்ல வந்து ஃபுல் லென்த் இருக்கிற மாதிரியான ஒரு மேட் தான். வாஷபிள் தாங்க ரெண்டுமே. ஸோ என்னெல்லாம் வாங்கி இது ஒரு மேட் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இது வந்து லைக் லென்த் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லென்த் தான். எனக்கு இதோட லென்த் எவ்வளோ மீட்டர் லென்த்னு தெரியல. பட் ஆனா வந்து இது மெஷின் வாஷும் பண்ணிக்கலாம். பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டி. நம்மளுக்கு கால்வெளி கூட நின்றுட்டே இருக்கிறப்ப மோஸ்டா தெரியாது அந்த மாதிரி. அண்ட் பிளாக் கலர் கிரெயின் இருக்கப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டர்ட் ஆனா கூட நம்மளுக்கு மோஸ்டா தெரியாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் நான் சொன்னேன் இந்த ஊர்ல அப்படி இருக்கிற மேட்டு. இது வந்து 150 தான் வந்துச்சுங்க. இது வந்து டோர் மேட் தான், ஒரு ரப்பர் டைப்ல இருக்கு. ஸோ ஸ்லிப்பரிங் இல்லாம நல்லாவே இருக்கும். இந்த மேட் வந்து இந்த பிளாக் பிரிண்ட்லயே எடுத்திருந்தேன்.
இந்த வீடியோல நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து போய் ஸ்பார் அண்ட் ஹோம் சென்டர்ல வந்து செக் பண்ணி பாருங்க. இன்னுமே நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். லைக் பண்ணி மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் அடுத்து நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் எப்படி எங்க வீட்டு கிச்சன்ல செட்டப் பண்றேன், அப்படி என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.